வீட்டுக்கார அடிச்சிட்டா போயிருக்கணும். ஹலோ அப்படின்னு கேட்குறேன். 108காரவங்க அடிக்கிறாங்க ஃபோனு. ஹலோ நீங்கள் வந்து பழனிசாமி 2022 ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி மொத்தம் காலே போச்சு. இந்த ஸ்டிக்கர் 2 ஆப்ரேஷன் பண்ணியும் 3வது ஆப்ரேஷன் திரும்ப பண்ணணும்னு சொல்கிறாங்க. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பற்றி சொல்கிறது தான். முதல்ல எங்களை பற்றி சொல்லிக்கிறோம். நான் வந்து 2006 லவ் பண்ணி ஆரம்பித்தோம். லவ் மேரேஜ் தான். 2012 கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. 2 பசங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. 2 பசங்க இருக்காங்க. எங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. 2012 இருந்து 2021 வரைக்கும் எங்கள் லைஃப் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. 2022 ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி மொத்தம் காலே போச்சு. இந்த ஸ்டிக்கர் மொத்த காலே போச்சு. இதை வச்சு தான் ஊண்டி நடக்க வச்சிருக்கேன். மொத்த காலே அழக்கா போயிடுச்சு. முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு பைக்கில் தான் போவோம். 30 கிலோமீட்டர் பைக்கில் போகணும். 30 கிலோமீட்டர் பைக்கில் போனால் தான் வேலைக்கு போக முடியும். பைக்கில் போயிட்டு எனி டைம் 10 மணிக்கு வந்திருக்கேன், 12 மணி, 1 மணி, 2 மணி நைட்டு அந்த டயத்தில் நான் வந்திருக்கேன். ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகிற அன்னைக்குன்னு சீக்கிரம் வேலை முடிஞ்சு 6 மணிக்கு தான் ஆச்சு. கரெக்டாக 6:20க்குலாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதோட ஆக்சிடெண்ட் ஆனவுடனே ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வரையில் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து பண்ணி சரி வேலைக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். என்னங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு. வேலை முடிஞ்சு இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் என்னடான்னு ஃபோன் பண்ண காணோம். வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. என்ன வாங்கிட்டு வரணும் என்னன்னு ஃபோன் பண்ண காணான்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஒரு 2-3 தடவை அடித்தேன். எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியலையே, எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். நம்ம வீட்டுக்காரர் வந்துருவாப்பிலே வேலை முடிச்சுட்டு சொல்லிட்டு அன்றைக்கின்னு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சு அப்பளம் வறுத்து சாமிலாம் கும்பிட்டுட்டு முட்டையெல்லாம் அவிச்சு வச்சு எல்லாம் அதை ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். என்னடா ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தான் அது பண்ணேன். ஃபோனு திரும்ப வந்துருச்சு. அடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்காரர் அடிச்சிட்டாப்ல அப்படின்னு. ஹலோ அப்படின்னு கேட்குறேன். 108காரவங்க அடிக்கிறாங்க ஃபோனு. ஹலோ நீங்கள் வந்து பழனிசாமி ஒய்ஃபா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாப்புல, பிழைக்க மாட்டாங்க, சீக்கிரம் வாங்க, 108 ஏற்றிட்டோம், கொண்டு போய் ஜிஹெச்சில் போட்டுருவோம், வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாட் ஜிஹெச்சில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. நான் உடனே என்ன செஞ்சுட்டேன், வேறு எங்கேயும் அடி இல்லை, காலு தானே போச்சு, சரி இந்த உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு என்னை பைக்கில் கூட்டிகிட்டு ராம்நாட் ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ராம்நாட் ஜிஹெச்சுக்கு 35 கிலோமீட்டர். ராம்நாட் ஜிஹெச்சில் கால் உடஞ்சி போயிடுச்சு. எதுவுமே பார்க்காம தூக்கி ஓரத்தில் போட்டுட்டாங்க. அதோடு நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரை பார்த்துட்டு அழுது கத்திட்டேன். அழுது கத்தின உடனே எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, மாமா எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த உடனே எங்கள் மாமா சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரருடைய அப்பா சொல்லிட்டாங்க, இந்த பெரிய ஆஸ்பத்திரிலாம் போட முடியாது, ப்ரைவேட்டுக்கு தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் தூக்கிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், 2 இடத்துல பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட 3 லட்ச ரூபா கட்டுனா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. உடனே கட்டிட்டு 1 மாதம் அங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியிலேயே. 5 லட்ச ரூபா வந்துருச்சு. 5 லட்ச ரூபா வந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்னால எனக்கு வந்து இப்போ ஆக்சிடெண்ட் நடந்து 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு விழுந்ததுலேருந்து 1 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன்.
ஒரு வருஷம் கழித்து போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு எலும்பு சேரலை மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட அப்புறம் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. போன வருஷம் இதே மாதம் 9வது மாதம் செப்டம்பர் இல்லையா, ஆகஸ்ட் 8ஆம் மாதமா, ஒரு வருஷம் ஆச்சு 2வது ஆப்ரேஷன் பண்ணி. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணது 2022 11ஆம் தேதி 11வது மாதம் 2022 ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்புறம் 2வது ஆப்ரேஷன் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ மொத்தம் 2 வருஷம் ஆச்சு. இன்னும் நடக்கிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு இந்த இதை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்ரே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணது. கீழே முழங்காலுக்கு கீழே ஒன்றும். இந்த எக்ஸ்ரே வந்து முழங்காலுக்கு மேலே உள்ளது. மொத்தம் 2 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டேன். டெய்லியும் தினமும் வேலைக்கு போயிடுவேன். நல்லா என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல சம்பளம் தான், கஷ்டப்பட்டு உழைச்சேன். இப்போ உழைக்கணும்னு நினைக்கிறேன், உடம்பு ஒத்துழைக்கலை, இன்னும் நடக்க முடியல, இன்னும் எலும்பு சேரல, வலி. 2 இடத்துல ஆப்ரேஷன், எலும்பு முறிஞ்சதுனால வலி, சரியான வலியும் வேதனை இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2வது ஆப்ரேஷன் பண்ணும்போது இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சாங்க. மறுபடியும் இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சு மறுபடியும் 1 வருஷம் ஆகுமா சொல்ல முடியாது. என்னோட நிலைமை இப்படி தான் இருக்குது. 2 ஆப்ரேஷன் பண்ணியும் இப்போ 3வது ஆப்ரேஷன் திரும்ப பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ நான் 12 லட்ச ரூபா செலவழிச்சிட்டேன். இப்போ 5 லட்ச ரூபா கடனில் இருக்கேன். திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. விடிஞ்சா கடைக்காரங்க வந்து வீட்டில் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறது? என் பிள்ளைகளுக்கு, என் பசங்களை ப்ரைவேட்டில் சேர்த்துருந்தேன் படிக்கிறதுக்கு, கொண்டாந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன். என் பசங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமும் பால் காப்பி போட்டு கொடுத்துருவேன். பால் காப்பியும் போட்டு கொடுக்கணும், பிஸ்கட்டும் வைக்கணும். வச்சாதான் அந்த காப்பியை குடிப்பாங்க பசங்க 2 பேரும். இப்போ என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே வரட்டி தான் போட்டு கொடுக்குறேன், வரச்சாயா. அதை வந்து என்னம்மா வரச்சாயா போட்டு தர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம அப்பா அப்படி இருக்காங்கல்லப்பா, என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொன்னால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க 2 பேரும் குடிப்பாங்க. இப்படிலாம் என் நிலைமை மாறிடுச்சு. யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு காரணமே இதுதான். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, 2 வருஷமாக வீட்டிலே இருக்கிறாங்க. சரி சும்மா தானே இருக்கோம், சேனல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோ தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம். லாங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு தடவை. இப்போ தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். ஏன்னா கால் உடஞ்சிடுறானே, நின்றுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நிற்கலாம், 10 மாதம் 1 வருஷம் ஆக போதில்ல, நிற்கலாம், நடக்க முடியாது. நிற்க மட்டும் முடியும், கால் வந்து மடக்கவும் முடியாது. எனக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு முழங்கால்கிட்ட ஆனதுனால, முட்டிக்கிட்ட ஆனதுனால கால் மடக்க முடியாது, சேரில் கூட உட்கார முடியாதனால நிற்கலாம், படுக்கலாம். காலையில் படுத்தா சாயந்தரம் தான் எழுந்திரிக்கிறது. பொழுதே படுத்தே போச்சு எனக்கு 2 வருஷம் என்னால் குழந்தைகள் மனைவிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. தினமும் வேலைக்கு போகிறவளே ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். எல்லாருமே கஷ்டப்படுறவ தான், இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து 2 வருஷமாக வீட்டில் இருக்கிறதுனால என்னோடய வருமானமே இல்லாமல் போச்சு. அதனால் அசிங்கம், அவமானம் நிறையா சொல்ல முடியாது சூழ்நிலை. எல்லா கஷ்டத்தையுமே நான் சந்திக்கிற நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. என்னுடைய கணவர் கீழே விழுவும், உழைப்பு இல்லாதனால கடன் கூட வாங்க முடியல யார்கிட்டையும். கடன் கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க.
அப்படி சூழ்நிலை மாறிடுச்சு எங்களுக்கு. ஏதோ யூடியூப்லேயாவது வீடியோ போடுவோமே, போட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் பண்ணுறோம். இங்கே மக்களாகிய நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் நடக்கும். உதவி ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய ஆக்சிடெண்ட்னால நான் வந்து சாகலான்னு கூட நினச்சிட்டேன். நான் செத்தா அப்புறம் பிள்ளைகளாம் நிறையாயிருவாங்க, மனைவியும் கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போ இல்லாட்டாலும் எப்போவாவது இன்னும் சூழ்நிலை நிலைமையில் சரியாயிடாதா, நடந்துட மாட்டோமா, வேலைக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன். ஆயிரணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.